அடுத்து பயான் நிகழ்ச்சி ஹலீலுர் ரஹ்மானுடைய மகளார் ஹசனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் ஹாதமின் நபீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லி அஜ்மாயின். அம்மா துணின்றி வானமைத்து துன்யாவை அதன் கிழமைத்து ஆண் என்றும் பெண் என்று அழகழகாயடையமைத்த துணையின்றி ஆட்சி பூறுகின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. அமீன். அகிலத்துக்கு அருள்கொடையாக வந்த அன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோர் மீது அன்னாருடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் தோழர்கள் குறிப்பாக இறை நேசர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்று வரட்டுமாக. ஆமீன். நேமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, பெற்றோர்களே, என் போன்ற கல்வி பயிலும் நூறு இஸ்லாம் மதரசாவின் மாணவ செல்வங்களே, என் மதரசாவின் நிர்வாகிகளே, எங்களுக்கு தாய்போல் பாசத்தை காட்டி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்த உஸ்தாத்மார்களே, மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்தவங்க அனைக்கும் என் முதல் கண் சலாத்தை தெரிவித்தால இச்சிறியவரின் சுற்றுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயன்ஹானில் பௌஷாய் வல் முன்கரி வல் பாயி. நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் மானக்கேடான வெக்கத்தக்க மற்றும் அக்கிரமான செயல்களை வெட்டி விலக்குகின்றான். ஹயா என்ற அரபு சொல்லுக்கு வெட்கம் என்ற பொருளாகும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் என்னிடையே தெரியாத ஒரு பாலைவன நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு நட்பண்பு உள்ளது. இஸ்லாத்தில் மிகவும் சிந்தர் வெட்கம்தான். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தேவையான நட்பண்பு வெட்கம்தான். ஆனால் இன்றைய சமூகத்தில் இது காணாமல் போய்விட்டது. வெட்கம் எங்கே ஒளிந்திருக்கின்றது என்று தேட வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். சமூகம் சந்திக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் அவலங்களுக்கும் மூல காரணம் வெட்கம் இல்லாததான். இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் சீரழிவுக்கு அச்சாணையாக இருப்பது வெட்கமற்ற பேச்சு தான். அங்கிருந்து தான் அத்தனையும் தொடங்குகின்றது. அந்நிய ஆண் பெண் உரையாடல் சற்று கவனித்து பாருங்கள், அத்தனையும் தாரான உரையாடலாக இருக்கின்றது. இன்றைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் வலைத்தளம், தொலைபேசி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று அனைத்து தொடர்புகளும் தவறாக இருக்கின்றது. அந்நிய ஆண் பெண் உரையாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் மிகவும் அழகாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு மூலம் பாடம் புகட்டுகின்றான். ஒரு முறை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகளுக்கு அந்நியரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி புரிந்தார்கள். அழகான கூலியை பெற்று செல்லுமாறு தம் தந்தை கூப்பிட வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்ல அப்பெண்மணி தருகின்ற அந்த வருகை எவ்வாறு இருந்தது என்பதையும் அப்பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் எவ்வாறு பேசினது என்பதையும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். சிறிது நேரம் கூட செல்லவில்லை, அதற்குள் அவ்வேறு பெண்களில் ஒருவர் நாணவத்தோடு நடந்து வந்து, எங்களுக்கு நீங்கள் தானே விதை புரிந்ததற்காக கூலியை தருவதற்கு எங்கள் தந்தை உங்களை அழைக்கின்றார் என்று நாணவத்தையும் வெட்கத்தையும் போர்வை பற்றி பேசினார்கள். எதிர்கேள்வி கேட்பதற்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தர்ப்பம் தராமல் அந்த விஷயத்தை ஒரே மூச்சில் கூடி சென்றார்கள். ஆண் பெண் உரையாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியை இதன் மூலம் இறைவன் சுட்டி காட்டுகிறான். மேலும் எனதருமை தாய்மார்களே, உங்கள் பெண் பிள்ளைகள் பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி என்னும் எதை படிக்க வைக்கிறீங்க? முதல் வெட்கத்தை படிக்க வைங்க. வெட்கம் ஒரு முக்கியமான பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்னும் கூறுகின்றார்கள். ஹயாதான் பெண்ணின் உண்மையான அழகு, ஹயாதான் பெண்களின் பாதுகாப்பு, ஹயாதான் அல்லாஹ்வின் விருப்பம். ஒரு பெண்ணின் ஹயா என்னும் வெட்கமானது அவளுடைய உடை, அவளுடைய பார்வை, அவளுடைய நடத்தை அத்தனையிலும் இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம் பெண்களின் ஹயா எங்கே போய்விட்டது? எத்தனையும் திருமணம் மற்றும் விழாக்களில் பார்க்கிறோம், அவர்களின் உடை எவ்வாறு இருக்கின்றது? புர்கா போடக்கூடிய நிலையில் ஆகிவிட்டது. மற்றவர்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக தான் புர்கா என்னும் ஆடியை அணிகிறோம். ஆனால் அந்த புர்கா என்ன டிசைன், எத்தனை மாடல், ஸ்டோன் மாடல், நெட் மாடல் என்று மற்றவர்கள் நம்ம பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் அத்தனை மாடல்களிலும் புர்கா அணிகிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்ப. இது எவ்வளோ பெரிய வெட்கமற்ற செயலாக இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை பெண் பிள்ளைகள். அல்லாஹ் தஆலா சோனம் செல்வதற்கு ஒரு வழி கொடுத்திருக்கின்றான். மேலும் எனவே எனதருமை தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள வெட்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கும் எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானா என்று கூறி சிறியவரின் சிற்றோரை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹசானா மிக அழகாக பேசினார்கள். ஒரு பெண் ஒழுக்கம், ஹயா, வெட்கம்
எப்படி ஒரு பெண் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை பேசினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன்படி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.